இங்கே எல்லாருமே ரொம்ப டீட்டெயிலாக அழகாக பேசிட்டாங்க. இனி இதில் ஒரு புது வியாக்கியானம் அப்படி தானேயா சொல்லு. அந்த அளவுக்கு எனக்கு திருக்குறள்லையோ கூடுதல் பாண்டியத்துவமும் கிடையாது. படிச்சிருக்கேன், படித்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான். ஒவ்வொரு குறளுக்கும் எனக்கு திரும்ப சொன்னால் நேரமாக ஆயிரும். ஒரு பெண் அவங்க சொன்ன மாதிரி கண்ணு தான் உலகத்திலே மனுஷனுக்கு மிருகங்களுக்கு எல்லாத்துக்குமே முக்கியம், எல்லாத்துக்கும். அது காரணம் என்னென்னா, சவுதி அரேபியாவில் மஜிஸ்ட்ரேட் ஆகணும்னு சொன்னால் அவர் படிச்சிருக்கணும், ஓரளவுக்கு எல்லாம் குரானை படிச்சிருக்கணும், வேறு உலக படிப்பு படிச்சிருக்கணும். 2 கண்ணே எடுத்துருவாங்க. எப்படி குருடனாக ஆன பிறகு தான் அவருக்கு மஜிஸ்ட்ரேட் போஸ்ட் கொடுத்து அங்கே இருக்குது. காரணம் என்னென்னா, பல நாட்டுக்காரன் அங்கே வேலை செய்கிறான். சவுதி கொடுமைப்படுத்துவான். ஒரு இந்தியனை ஜெயிலுக்கு போட்டிருக்கோம். அவனுடைய பேச்சு அப்புறம் சவுதியினுடைய பேச்சு ரெண்டையும் பார்த்தா அந்த நாட்டுப்பட்டில் இந்த கண்ணு தான் அவனை கவரும். அப்போ இந்த கண்ணு வாய்ஸ் எதாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் பல நாட்டு, இப்போ லெபனான், பாலஸ்தீன்லாம் அரபி பேசுவான், சவுதியும் அரபி பேசுவான். அதனால் பேச்சை வச்சு எடுக்க முடியாது. அப்போ எப்படின்னா, அவருக்கு மனுஷனை இந்த கண்ணு தானே காட்டி கொடுக்கும். இவன் தப்பு செய்தாலும் அவனை தண்டனை நீக்கணும்னு ஒரு எண்ணம் வரக்கூடாதுல்ல, அதுக்காக இருக்கும். அப்போ அப்படின்னா இந்த கண்ணுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு மாத்திரம் இல்லை, மிருகத்துக்குமே உண்டு. நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது டாக்டர் அம்பேத்கர் ஒரு நல்ல பூனையை வளர்த்துருக்காரு. இப்போ லைட் இல்லாத காலம், அந்த பூனையை தடவி கொடுத்துட்டு அந்த பூனை கண் வெளிச்சத்தில் படிப்பாராம். எப்படி அந்த அளவுக்கு படிப்பில் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இரவில் தூங்கலாமே அந்த நேரத்தில் கூட படிக்கணும்ல ஆர்வம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்ததுனால பூனை கண்ணில் படிச்சிருக்காரு. இதுக்காகவும் பூனை வளர்த்துருக்காங்க. அப்போ நான் எதுக்குன்னா, கண்ணு தான் ரொம்ப முக்கியம். என்னுடைய நிகழ்ச்சியை கொஞ்சம் வித்தியாசமாக காட்டணும்னு சொல்லி நான் ஐயாட்ட ஒரு குரல் கேட்டிருந்தேன், அது எனக்கு கிடைக்கல. பொதுவாக ஒரு குரல் பேசுவேன். இப்போ பொது கருத்தை பேசக்கூடிய டைமில் 10 கருத்தையும் பேசி நீங்கள்லாம் பேசினதுக்கு பிறகு நான் இன்னொருக்கா சாப்பிட்டு இலையை மடக்கின பிறகு 2வது போய் தண்ணியை துவைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, அப்படிதானா? அதனால் அது தேவையில்லை. இது எனக்கு எப்போவுமே கொஞ்சம் இந்த கண்ணில் 2வது பார்வை ஒன்று உண்டு. அது எப்படின்னா, கொஞ்சம் நான் ஒரு ப்ரீச்சராக, சர்ச் ப்ரீச்சராக இருந்தாலும் கொஞ்சம் காமெடி, இலக்கியம் இதை கலந்து தான் நான் என்னுடைய பிரசங்கமே இருக்கும். அது காரணம் என்னென்னா, அவங்கள அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்புறம் சீரியஸான கருத்துக்களை சொல்ல சமயத்தில் அது கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். அது நிறைய பிரசங்கமாரை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதில் தான் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. எடுத்த உடனே கண்ணீர் வடியக்கூடிய அளவில் பிரசங்கத்தை பண்ணிவிட்டு வீட்லேயும் போய் இந்த எரிச்சலில் என்னவோ செய்யிட்டு நடப்போம். இதுன்னா அப்படி இல்லை. ஒரு கதையை சொல்லும்போது, ஒரு சம்பவத்தை சொல்லும்போது கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன நினச்சேன்னா, அப்படி இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது 10ஐயும் வாசித்தேன். ஒரு வகையில் இன்றைக்கி தந்தது நல்லது தான். எனக்கு ஒரு குறள் தந்தால் அதை மட்டும்தான் படிப்பேன். இப்போ மொத்த ஆராய்ச்சி தந்ததுனால 10ஐயும் உட்காந்து படித்தேன். படிக்கும்போது எனக்கு டக்குன்னு மனசில் ஒரு சினிமா பாட்டு ஞாபகத்துக்கு எதுனா, இந்த போலீஸ்கார மகளில் அந்த காலத்தில் கண்ணிலே நீர் எதற்குன்னு ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? அந்த பாட்டு ஞாபகத்துக்கு நம்மளாம் சின்ன வயசில் படம் பார்த்தாலும் தானே. நான் ஒரு 22 வயசுக்கு பிறகு சினிமா எல்லாம் பார்க்கல. எல்லா பாட்டும் கேள்வியில் அங்கனாங்கன்னா கேட்கறது தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நான் என்ன நினச்சேன், சரி இதில் ஒரு கவிதை மாதிரி எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரசிங்க, இல்லைனா காதில் விட்டுருங்க. ஐயா கேளுங்க, உங்கள் பெர்மிஷனோட இந்த கண்ணை பற்றி ஒரு கவிதை. ஏன்னா சீக்கிரம் வாசிங்க. அதாவது நான் பாட போகிறதில்ல, அந்த ராகத்தில் தான் எழுதியிருக்கான். நான் கண்ணிலே நீர் இல்லை, இங்கேருந்துல எழுத, கண்ணிலே ஒளி எதற்கு, காதனை தினம் காண்பதற்கு, கண்ணே நீ அழுவதற்கு, போனவனை காட்டு எனக்கு, கண்ணிலே மை எதற்கு, போனவனை தேடுவதற்கு. இந்த மை போட்டு பார்ப்பாங்களா, போனவனை தேடுவதற்கு, கூர்மையான கண்ணதற்கு, கூடுமறை அழுவதற்கு. கூடுவரன்னா 2 அர்த்தம் உண்டு. அவர் கூடுவது வர அழணும், அதில் அழப்பனே நடத்திடலாம். இன்னும் கூடு வரன்னா கூடிய மட்டும், அந்த மாதிரி இல்லை. அப்போ கூடிய பின் அழுவதற்கு, ஆனந்த கண்ணீர் வடிப்பதற்கு. அடுத்தது ஊடல் என்ற சொல்லுவதற்கு, கூடுதல் இன்பம் பெறுவதற்கு. என்னுடைய கற்பனை கொஞ்சம் கவிதை, அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடின்னு வைங்களேன். கண்ணில் இச்சை எதற்கு, காமக்கரத்தில் பிச்சை எடுப்பதற்கு. அது புரிஞ்சுதா? கண்ணில் இச்சையினால் பல தொந்தரவுக்கு ஆளாகான், உறவாகவும் எல்லாம் விற்று எடுத்து பிச்சை எடுப்பான். இந்த மாதிரி காம பித்தெடுத்து
கண்களில் தூக்கம் எதற்கு? தூக்கம் கெட்டு தவிப்பதற்கு. கண்களில் பிறை எதற்கு? கண்பிற கண் பார்வை மங்குவதற்கு. கண்ணிலே நிழல் எதற்கு? இடையிலே மறைவதற்கு. கண்ணுக்கு இமை எதற்கு? இருளின் நிறம் அறிவதற்கு. கண்ணுக்குள் கருவிழி எதற்கு? கண்டவரை புகைப்படம் எடுப்பதற்கு. கண்ணிலே நீர் வறண்டது எதற்கு? காதல் மேகம் கடப்பதற்கு. உதட்டில் தேனும் உள்ளத்தில் கசப்பும் எதற்கு? காதலி வாழ்வை சிதைப்பதற்கு. கண் உறங்காமல் இருப்பது எதற்கு? வந்தாலும் போவானே என்பதற்கு. காதலனை குறை சொல்ல மனம் எதற்கு? தன் கண்ணே தன்னை குத்தி விட்டதற்கு. அவளே சொல்லி அல்ல இந்த இதில், என் கண்ணே எனக்கு கேடாயிருக்கே அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துருமேன்னு. அடுத்தது, யாரையும் குறை சொல்ல மனம் எதற்கு? காதலுக்கு கண்ணில்லை என்பதற்கு. காதலினால் உடல் மெரிவதற்கு. இன்பத்து பால் குடிப்பதற்கு. கண்ணிலே கிட்ட பார்வை எதற்கு? துணிகரமாய் தப்பு செய்து தப்புவதற்கு. கண்ணிலே கூச்ச பார்வை எதற்கு? கூச்சமின்றி குறும்புத்தனம் செய்வதற்கு. கண்ணிலே கண்ணாடி எதற்கு? பார்வை குறை தீர்ப்பதற்கு. மூக்கிலே வைப்பது எதற்கு? துணைவனாக இருப்பதற்கு. போதுமா? ஒரு காமெடி தான்.